பறிக்கிறார் பாருங்கள். காய் கீழே விழுந்திருக்கு பாருங்கள், 2 காய். இன்னொரு காய் இருக்க பாருங்கள். இது முருங்கை மரம், சின்ன முருங்கை மரம் தான். காய் விழுந்துருச்சு பாருங்கள், 2 காய் விழுந்திருக்கு, தெரியுதா? இது வந்து பனினால இந்த காய் இப்படி ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. வேறு காய் இருக்கா ஏதாவது? மற்றதெல்லாம் இன்னும் பெருசாகல. இப்போ நிறைய காய்க்கல, ஒரு சின்ன சின்ன காய் தான், ஒரு 2 காய் தான் காய்க்குது. ஸோ ஒரு சின்ன சின்ன காய், ஆனால் வீட்டு சமையலுக்கு எங்களுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த முருங்கை இலை வந்து நான் எப்போவுமே முருங்கை இலையில் இருக்க சத்து மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான். ஸோ நிறைய முருங்கைக்கீரையும் முருங்கை சம்மந்தப்பட்ட பொருட்களில் எல்லாத்துலேயுமே சத்துக்கள் அதிகமாக இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த தோட்டம் வந்தாலே எங்கள் மாமனார் மாமியார் ஞாபகம் தான் வரும். ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த தோட்டத்தை உருவாக்குறதுக்கு. அவங்க அன்றைக்கி போட்ட அந்த பேஸ் தான் இன்றைக்கி நாங்கள் எந்த செடி வச்சாலும் சாதாரணமாக ஒரு கழுவுன தண்ணி ஊற்றினா கூட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா அங்கே காய்ச்சிருக்கு பாருங்கள். என்னால் போக முடியல. அங்கே பாருங்கள், அங்கே பொடலங்காய் ஒன்று காய்ச்சிருக்கு, அங்கே தெரியுதா? அந்த சைடில் நேராக பாருங்கள், நேராக ஒன்று பொடலங்காய். மொத்தம் ஒரு 3 காய் காய்ச்சிருந்துச்சு, அங்கே ஒன்று. அப்படியே கொஞ்சம் இங்கே வந்தால் இதோ இங்கே ஒரு பொடலங்காய் காய்ச்சிருக்கு. இன்னொன்று எங்கே இருக்குது? 2. ஒரே உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் பொடலை பூ தானே இதெல்லாம்? அங்கே ஒரு பொடலங்காய், அவர் தான் காமிக்கிறார். அங்கே ஒரு பொடலங்காய் காய்ச்சிருக்கு. மொத்தம் 3 பொடலங்காய். நேற்று நான் இங்கே பறிச்சேன்ல, இந்த சுண்டைக்காய்லாம் பறித்த இடம் தான் இது. ஸோ 3 காய்ச்சிருக்கு. இங்கே வந்து வெள்ளை கலரில் பூ பூத்துருக்கு இந்த பொடலங்காய். இங்கே தெரியுதா பாருங்கள், இது வந்து இந்த பொடலங்காயோட பூவு. இப்போ இந்த பொடலங்காய் வந்து கொடி மாதிரி அழகாக படர்ந்துட்டே வருது. சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இங்கே பாவக்காயும் காய்ச்சிருக்கு. ஸோ நாங்கள் பாவக்காய் தண்ணியெல்லாம் ஊற்றினோம் இல்லையா? ஸோ அதனால் இன்றைக்கி நம்மளுக்கு இந்த பாவக்காயும் இங்கே காய்ச்சிருக்கு. ஸோ இப்போ நாங்கள் கொடி வந்து ஏற்ற போகிறோம். ஸோ நான் அதையும் காட்டுறேன் எப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து நாங்கள் ஒரு துளசி செடி வச்சுருக்கோம், துளசி செடி. இங்கே வந்து ஒரு கருவேப்பிலை செடி. அப்புறமா இங்கே வாழை மரம் இன்னும் கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக கொள்ள தள்ளிடும். ஸோ அது சூப்பரான ஒரு இதுதான் தோட்டம். சரி, கொஞ்சம் தோட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் இடமா இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பாத்திரத்துலையாவது கொஞ்சம் செடிகளை நீங்கள் நட்டு வைங்க. இங்கே வாழை செடியெல்லாம் இருக்குது. நான் அம்மா வீட்டில் கொண்டு போய் கொஞ்சம் கொடுக்க போகிறேன். அங்கே நிறைய இடம் இருக்குது. ஆனால் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் விவசாயம் வீட்லேயே அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. இருந்தால் கூட அவங்களுக்கு கொஞ்சம் செடியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து நானும் வைக்க போகிறேன். இன்னொரு பொடலங்காய் பாருங்கள், நேராக தெரியுது பாருங்கள், அங்கே குட்டி பொடலங்காய் காய்ச்சிருக்கு. ஸோ எங்களுக்கு தேவையான இலைகள் வேணும்னா இந்த வாழை மரத்துலேருந்து இலை பறிச்சுப்போம். அதே மாதிரி இங்கே கீழே பாவக்காய் காய்ச்சிருக்கு, அந்த சைடில் பொடலங்காய் காய்ச்சிருக்கு, அந்த பக்கம் சுண்டைக்காய் காய்ச்சிருக்கு. இங்கே துளசி வந்து எப்போவுமே நாங்கள் பெருமாளுக்கு வைப்போம் தீர்த்தத்தில் போட்டு தண்ணியில். ஸோ வந்து துளசி இருக்குது. வாழை இலை நாங்கள் பறிச்சுப்போம். ஸோ வேறு என்ன பண்ணுறது, வேப்பில் இருக்குது. அடுத்து என்னென்ன செடி போடுறதுன்னு நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன், சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே வந்து பெரண்டையும் இருக்குது. இந்த பெரண்டை செடி பார்த்திங்களா, இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இந்த பெரண்டை செடியும் இங்கே இருக்குது. இதான் தோட்டம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டுக்கார் வந்து முருங்கைக்காய் பறித்து கொடுத்ததை பார்த்தோம். ஸோ அந்த முருங்கை மரம் இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே பக்கத்தில் வந்து ஒரு பாவக்காய் காய்ச்சிருக்கு, 4 பொடலங்காய் இருக்குது. ஒரு பொடலங்காய் நான் ஏற்கனவே எடுத்துட்டேன். அதே மாதிரி பக்கத்தில் வந்து சுண்டைக்காய் காய்ச்சிருக்கு. சுண்டைக்காய் வந்து ஒரு 2 வேளைக்கு ஆகிற மாதிரி தான் காய்ச்சிருக்கு சுண்டைக்காய். அதே மாதிரி இங்கே வாழை மரம் இருக்குது. இந்த ஏதாவது நம்ம சாமி கும்பிட்றதுக்கு தேவையான வாழை இலைகள்லாம் நம்ம இங்கேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். முருங்கை மரத்துலேருந்து முருங்கை இலை, முருங்கைக்காய் ஓரளவுக்கு காய்க்குது. வாழை மரம் ரொம்ப பெரிய விஷயம்னா வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழைப்பழம் எல்லாத்துக்கும் மேலே வாழை இலை தினமுமே எங்களுக்கு கிடச்சிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பெரிய விஷயம். இது கூட வந்து நம்ம கடைசியாக பார்த்தது துளசி செடியும் இருக்குது. ஸோ இதுதான் எங்கள் வீட்டு தோட்டம். இன்னும் நாங்கள் இதை நிறைய டெவலப் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம். கீழே வந்து நாங்கள் பக்கெட்டில் தான் வச்சுருக்கோம். பக்கெட்டில் தான் அந்த பெரண்டை செடியை நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.